அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசியிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பு கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசின்றது காலபுருஷத்தில் முதல் வீடு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 இந்த ராசியில் இருக்குது. ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னென்னா 2ஆவது இடத்துல குரு வக்ரமாக இருக்கார். ஆனால் பொதுவாக இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறையா குடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருக்கும், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்கும். அது மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேஷ ராசிக்கு. ஆனால் பெரிய லெவலில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் மேஷ ராசிக்கு 9ஆவது வீட்டில் போகிறார். ஏன்னா இந்த மாதம் ஆரம்பத்துலேயே அவர் சுக்கிரன் 9ஆவது வீட்டுக்கு 2ஆம் தேதி அன்றைக்கே போயிடுறார். 3ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் தனுர் ராசியில் இருக்கார். 8ஆவது வீட்டில் 9ஆவது வீட்டில் இருக்கார். அவர் 10ஆவது வீட்டுக்கு போயிடுறார். சுக்கிரன் 9ஆவது வீட்டிலேருந்து 10ஆவது வீட்டுக்கு மாற்றம் ஆகிடுறார். உங்களுக்கு 2ஆவது வீட்டுக்கு அதிபதி. அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஒரு சில வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்கள் இல்லை வேறு மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும்.
இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் குரு வக்ரமாக இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் முதல்ல வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, சூரியன் வந்து 3ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த புதன் வந்து உங்களுக்கு 8வது வீட்டில் இருக்கிற 3, 6க்கு அதிபதி. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி. 5வது வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் இந்த அந்த வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 8வது வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த முதல் 15 நாள் இருக்கு இல்லையா, இந்த 15 நாளில் நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து வியாபாரத்தில் பொதுவாக வந்து எதுலேயும் வந்து நீங்கள் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பொருளாதாரமாக நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து யார்கிட்டையும் நம்ம அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் அது தந்துடுறேன் இத்தனாந்தேதி கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து மேக்ஸிமம் இத்தனாந்தேதி வரைக்கும் தர முயற்சி பண்ணுறேன் அப்படி தான் அந்த மாதிரி வார்த்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் குரு வந்து வக்ரமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் மாடிஃபை பண்ணிக்கணும். இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் வந்து குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து எதிர்ப்புகள் தடைகள் இதுவும் இருக்கும். இந்த 15 நாளில் நீங்கள் அதெல்லாம் தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதாவது இப்போ வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அலுவலகத்தில் தான் கூட வேலை பார்க்குறவங்களோட ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள் அது பஞ்சாயத்து வரைக்கும் போகலாம். எல்லாம் மேனேஜர் கூப்பிட்டு 2 பேரையும் கண்டிக்கிற அளவு இந்த மாதிரி வரைக்கும் போகலாம். அதனால் மேஷராசி நண்பர்கள் வந்து வாக்கில் வந்து ஜாக்கிரதையாக பேசுகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்துனாலே 15ஆம் தேதி வரைக்கும் ஓரளவு ஓகே உங்களுக்கான. அதே நேரத்தில் 11வது வீட்டில் சனி பகவான் இப்போ தான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். வாகனங்களில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி வந்து சூரியன் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் புதனும் தான் இருக்கார். அதனால் வந்து தொழில் ரீதியாகவும் நமக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் குடுக்கல் வாங்கலையும் வாக்கு கொடுக்காம ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தீங்கனாலே இந்த 15 தேதி வரைக்கும் ஓகே. இந்த 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அடுத்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ல் பயணிக்கிறார். கேது வந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். ஸோ டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உங்கள் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 6, 12 வந்து ராகு கேது இருக்குது. இந்த சூரியன் வேறு அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால மெயினாக வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி குழந்தைங்களோட ஹெல்த்து பார்த்துக்கணும். அவங்க பழகிறதையும் நம்ம கவனித்து வச்சுக்கணும். அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க இந்த காலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்றத நம்ம சொல்லி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால அது வந்து குருவோட வீடு அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது யார் மூலமாவது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கேது வந்து குருவுக்கு உங்களுக்கு 6வது வீடு, அதுக்கு குரு பார்வை இருக்குது. ஆனாலும் வந்து குரு வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அப்படின்றத நான் சொன்னேன். அந்த ராகு கேது வந்து 6 பண்ணலாம் வீட்டில் வந்து வாக்குவாதங்கள் அதனால் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் குறைச்சிங்க அப்படின்றத சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 9வது வீட்டிலேருந்து 10வது வீட்டு தொழில் ஸ்தானத்துக்கு போனவர் வந்து 2, 7க்கு அதிபதி. அவர் வந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு போனதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான பணவரவுகள் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் உங்கள் பார்ட்னர் மூலமாக நல்ல உறவு பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ்க்கு லாபகரமான விஷயங்கள் நிறையா நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்கும். நீங்கள் வந்து வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். வாங்கலான்னு சொல்லல, பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இது நல்ல காலமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து பல விதத்துலேயும் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு 15 நாள் வந்து
நல்லா இருந்ததுன்னா பின் 15 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் வந்து பொருளாதார ரீதியாக கிடையாது, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து உடம்ப ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கஷ்டம்னு வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உடம்பு முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட் போனால் உடனே அடுத்து வயிற்று வலி வரும், இல்லை தலைவலி வரும். இது மாதிரி மாற்றி மாற்றி நமக்கு படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இல்லாட்டினாலும் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து வந்து நமக்கு இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதுவும் வந்து முக்கியமாக வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இந்த உடல்நிலை கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஆன்மீக காரியங்களில் போகலாம், பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் பண்ணி அதில் குறைச்சிக்கலாம். இது அஸ்வதி நட்சத்திரத்துக்கு. இதில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றம் மட்டும் இல்லை, வீடு வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு தொடர்பு வரும், அது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது பரணி நட்சத்திரத்துக்கு நடக்கும். அதே மாதிரி அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு உடல்நிலை கோளாறு வரும். ஸோ இது மாதிரி வந்து 3 விஷயங்களில் வந்து 3 நட்சத்திரத்துக்கும் வெவ்வேறு விஷயங்களில் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த குடும்ப பெண்களுக்கு பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் இருந்திருக்கும். மாதத்துக்கு பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகிடும். உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இருக்கும். மாதத்தில் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா, அதாவது 15/12க்கு மேலே உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து படிப்பு இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஸ்லாகிங்காக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கே முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். படிக்கிற நேரம் பார்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நண்பர் கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க, இல்லை அதை பண்ணலாம் அதை பண்ணலாம், வீட்டில் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு தடைகள் இருந்த மணியமாக இருக்கும். ஆனால் அதே வந்து 15ஆம் தேதிக்கு மேலே, இந்த 15/12/2024க்கு மேலே ஓரளவு படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த டிசம்பர் மாதம் முதல் 15 நாளைக்கு ஒரு சில பிரச்சனைகளும், அதுக்கு பின்னால் வரக்கூடிய 15 நாளுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மேஷராசி அன்பர்களுக்கு வரும். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால நீங்கள் வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க எல்லாருமே வந்து துர்க்கை அவங்கள வணங்கினா நல்லது. அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து முருகனை போய் வணங்கலாம். முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்கினீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதத்தில் வந்து எல்லா பலன்களும் நல்ல பலன்களாகவே நடக்கும். ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் இந்த மாதிரியான பொதுவாக வந்து மேஷராசி அப்படின்னா கொஞ்சம் வந்து முன்னேற்றத்துக்கு நல்லா அவசரப்படுவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பலன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தொடங்க போகிறது. ஸோ அதனால் வந்து இந்த மாதத்தை நம்ம அவைல் பண்ணிக்கணும். முதல் 15 நாள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றமாக இருக்கும். பின் 15 நாள் உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் எல்லா பலன்களும் நல்ல பலன்களாக நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.